நம்முடைய எரிதனல் வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அவர்கள்தான் தலைவர் என்று அன்புமணி தரப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று திடீரென்று அன்புமணி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சந்தித்து கூட்டணி வைத்து விட்டதாக பத்திரிகையாளர்கள் கூட்டத்தை நடத்தி அறிவித்திருக்கிறார்கள். நேற்று காலையிலிருந்தே ஊடகங்கள் சமூக வலைதளங்களில் அன்புமணி கூட்டணி பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறார் என்று செய்திகள் ஒளிபரப்பினார்கள். அதிலும் அன்புமணி அவர்கள் தரப்பினுடைய பனையூர் பங்களா கட்சி அட்லாண்டிக் பெருங்கடலும் பசிபிக் பெருங்கடலும் இணைவதை போல ஒரு பில்டப்பை கொடுத்தார்கள். அது ஒரு புறம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்றைக்கு இந்த கூட்டணி சரியான கூட்டணியா தவறான கூட்டணியா என்பது ஒரு பக்கம் விவாதமாக இருந்தாலும் கூட இந்த கூட்டணி அமைக்கப்பட்ட முறை சரியா என்பதை பற்றி விவாதிப்பதற்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்கணி தலைவர் அண்ணன் பேனர்ஸ் அவர்கள். அவர்களை வரவேற்று நம்முடைய விவாதத்தை துவக்குவோம். பாட்டாளி உறவுகள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் எரிதனல் வாயிலாக அன்பான வணக்கம். அண்ணா, சரி, பத்திரிகை செய்தி எல்லாமே வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்திருக்கிறோம் என்று நம்முடைய மதிப்பிற்குரிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பச்சை தமிழன் நான் சொல்லுவேன், அவரை முன்னாள் முதலமைச்சர், ஒரு முதுபெரும் தலைவர் என்றே ஏற்றுக்கொள்வோம், எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். நாம் என்ன சொல்லுவோம், வேறு ஒரு கட்சி அல்லது ஒரு அமைப்பு தேர்தல் கூட்டணி பேசுவதற்காக அம்மையார் சசிகலா அவர்களிடமோ அல்லது டிடிவி தினகரன் அவர்களிடமோ அல்லது ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடமோ தேர்தல் உடன்படிக்கை செய்து, நம்ம தமிழக வெற்றி கழகமே வைத்துக் கொள்வோமே, அவங்க தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம், விஜய் தலைமையிலான வெற்றி கழகம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கிட்ட பேசிவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வெற்றி கழகம் தேர்தல் கூட்டணி முடிந்து விட்டது என்று அறிவித்தால் அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி அதை எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பார்? சரி, பாட்டாளி மக்கள் கட்சியோடு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்தார், 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்தார். யாரோடு பேசி அமைத்தார்? அதுக்கு முன்ன 2019 நாடாளுமன்றம். யாரோட பேசி அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தினார்? தமிழின போராளி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் நம்முடைய மருத்துவர் ஐயா சென்னைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்துல ஒப்பந்தம் போடல. ஆனா தைலாபுரம் தோட்டத்திற்கு தான் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி வந்தார் இல்லையா? நம்முடைய அன்புமணி ஐயா அவர் வருகைக்கு பின்னால இருந்தார் என்பது வேறு செய்தி. அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராக இருந்த நம்முடைய அண்ணாமலையும் மருத்துவர் அன்புமணி தான் எல்லா வேலையும் செஞ்சார். ஐயாவுடைய பேச்சு நமக்கு தெரியும். ஆனாலும் அவர் வந்த இடம் இது தைலாபுரம் தோட்டம். இல்ல, அதிகாரப்பூர்வமா எங்க அறிவிச்சாங்க? தைலாபுரம் ஒப்பந்தத்துல யார் கையெழுத்து போட்டாங்க? ஐயா தான் கையெழுத்து போட்டார். கையெழுத்து போடுறதே காணொலியா வந்தது. அப்போ முன்னாள் முதலமைச்சர், நீண்ட அரசியல் அனுபவம் உள்ள நம்முடைய மதிப்புக்குரிய இப்ப அன்புமணி ஐயா கூட விட்டுறலாம், எடப்பாடி பழனிசாமி நமக்கு பெரிய வருத்தம் இருக்கிறது. அவரு இப்போ நாம என்ன சொல்றோம்னா, இப்ப நம்ம மதிப்புக்குரிய அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபடுத்துகிற திமுக பின்னால இருக்கு, முக ஸ்டாலின் தான் எங்களை பின்னால இருந்து இயக்குறாரு, முக ஸ்டாலின் 2 பேரை 3 பேரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நிறுவனர் பக்கத்துல ஆள வச்சிருக்காருன்னு இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தார். அது அத்தனையும் பொய்யாகி போச்சா? ஆமா. இந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பு நேற்று நடந்தது. இதுவரை ஐயாவோடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர், சமூக நீதி சமநீதி போராளி, தமிழின போராளி மருத்துவர் ஐயாவோடு அவருடைய தந்தையாரோடு இருந்த அந்த பிணக்கு வந்த காலகட்டத்திலிருந்து 6-7 மாதங்களாக பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுக்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி இருக்குன்னு முந்தா நாள் வரைக்கும் சொன்னார். உங்களையும் என்னையுமே திமுக கேட்க. ஆமா, அதான் சொல்றேன். என்னை மட்டுமா தலைவர் கோக்காமணின்னு சொன்னாரு. அந்த தீய சக்தி என்று முந்தா நாள் வரை குற்றம் சாட்டிய மதிப்புக்குரிய மருத்துவர் அன்புமணி இன்றைக்கு நாம சொல்லுறோம் இந்த பிளவுக்கு காரணமே அதிமுக, எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லலாமா? அப்படி சொன்னால்
ஏற்றுக்கொள்வாரா? இது ஒரு பக்கம். ரெண்டாவது, ஏன்னா அப்படி ஏன் நமக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஐயாவோடு சேர்ந்து கூட்டணி அமைச்சிருந்தா நமக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கு. ஒண்ணுமே இல்லை, நம்ம சிந்திக்க விட்டுட்டு நீங்க அன்புமணி அவசர அவசரமா போய் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி ஒப்பந்தம் காண்றீங்க. ஆமா, அது எவ்வளவு சீட்டுன்னு அறிவிக்கல. அதுலயும் கூட எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி சொன்னாரே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணியோடு கூட்டணி எந்த இடத்துல சொல்ல. அந்த வகையில் அவரை நம்ம பாராட்டலாம், நன்றி கூட சொல்லலாம். நல்ல வேலை. தேர்தல் ஆணையம் எப்படி எழுதிச்சன்னா, தேர்தல் ஆணையம் முதல்ல ஒரு மடல் பரபரப்புக்குள்ளான பேசு பொருளாச்சுல, அந்த மடலு நாட்டுமுத்து நாயக்கன் தெரு தேனாம்பேட்டை என்பதுக்கு பதிலாக திலக்கு நகர் டி நகர் இருந்தது தவிர பாமக லீடர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எந்த இடத்துல இல்லை. ஆமா, பேரே இல்லை. அதே போல தேர்தல் ஆணையத்தை பின்பற்றியே நம்முடைய மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்ததற்கு, ஏன்னா தேர்தல் ஆணைய கடிதம் செல்லாது நம்ம ஏற்கனவே நீதிமன்றம் தீர்ப்பு வாங்கிட்டோம். ஆமா இல்லையா? அது நான் சுட்டி காட்ட விரும்புறேன். தேர்தல் ஆணையம் திலக்கு நகர் டி நகருக்கு பாமக தலைமையகம் என்று போட்ட மடல் தவறானது என்று தேர்தல் ஆணையத்தின் வாயிலாக நீதிமன்றத்தில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க வச்சுட்டோம். அதே போல ஒரு வேலை செய்வோமான்னா, நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு வழக்கு போட்டு அவரையும் நீதிமன்றத்தில் ஏறி இல்ல வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கூட வேணும்னு இந்த கூட்டணி அமைச்சிருப்பாரு நான் நினைக்கல. அழுத்தத்தின் காரணமாக இருக்க அழுத்தம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்ற செய்தி ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, கடந்த 6 மாத காலமா என்ன சொல்றாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியும் எடப்பாடி பழனிசாமியின் அண்ணா திமுகவும் கூட்டணி வைத்து கிட்டத்தட்ட ஓராண்டுகளை நெருங்கி விட்டது. ஓராண்டா பேசினா அவங்க தொகுதி உடன்பாடே காணல, அவங்க கூட்டணியே 7ஆம் பொருத்தமா இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனமும், அதை விட இன்னொரு விமர்சனம் சொல்லி இன்னொரு விமர்சனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, எடப்பாடி பழனிசாமி நம்பி எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல, அதை விட பெரிய அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கனால அன்புமணியாவது வந்தாரு எங்க நம்பி ஒரு கட்சி வருதுன்னு காட்டிக்கிறதாதான் கூட்டணி வச்சிருப்பாருனால அவர் ஒரு மூத்த தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை போல ஒரு மூத்த தலைவர் என்ற மரியாதை மதிப்பு நமக்கு இருக்கு. அவரை மருத்துவர் ஐயா கிட்ட ஒரு தொலைபேசியில பேசியிருக்கணும்ல, இப்படி வருகிறாரு, இதை நாங்கள் ஏற்கனமா வேண்டாமா, ஐயா உங்களுடைய கருத்து என்ன, உங்கள் முடிவு என்ன என்று தொலைபேசியில் தொடர்பு கிடைக்காதா? இல்லையா? அழகாக தமிழின பரவல் மருத்துவர் ஐயாவுக்கு ஒரு தொலைபேசியை போட்டு ஐயாவுடைய கருத்தை கேட்டளவா ஒரு முடிவு செய்யணும். ஒன்று, நீங்க சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சி மிரட்டுவதற்காக நடத்தப்பட்ட நாடகமாவது எடுக்கலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் சொன்னதை போல ஓராண்டு காலமாக தேர்தல் உறவு இருக்கு, கூட்டணி இருக்கு என்று சொல்லிக்கொண்டே வருகிற நிலையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தனி அமைச்சரவைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு மேல உள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக தலைமையில் கூட்டணி அமைச்சரவை முந்தா நாள் வரைக்கும். அப்ப ஒருவேளை இந்த கூட்டணி அமைச்சரவை என்பதை பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்துவதனால கடைசி கட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கலச்சி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கலாம். எனவே கூட்டணி அமைச்சரவை இல்ல அன்புமணியோட சொல்றேன், கூட்டணி அமைச்சரவை இல்லை என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு உணர்த்துவதற்கு அன்புமணி அவர்களை ஒரு பகடைக்காயா எடப்பாடி பழனிசாமி ஏன் பயன்படுத்தி இருக்க கூடாது என்கின்ற வினாவும் எழுது. சொல்லுங்க. இல்ல உங்க வினா எழுது கரெக்ட். ஒருவேளை இது நடக்குதா இல்லையான்னு தெரியாது. தேர்தல் நெருங்குற சமயத்துல எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி கழட்டி விட்டு வேற சில கட்சி கூட்டணி வச்சார் அப்படின்னா அன்புமணி பிஜேபி கூட தான் போவார். ஆமா, எடப்பாடி பழனிசாமி அதிமுக கலட்டி விட்டுருவாரு. ஒன்று, உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல, ஆனா எனக்கு கிடைத்த செய்தி தொகுதி பங்கீடு வரும் பாருங்க. அந்த தொகுதி பங்கீடு வரும்போது பாரதிய ஜனதா கட்சி 60 தொகுதியில கேட்கிறது. குறிப்பா எங்க ஒரு திருநெல்வேலி நயினார் நாகேந்திரன் தான் இப்ப மாநில தலைவர். அவர் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரைக்கு தெற்க ஏறக்குறைய 20 தொகுதியில கேட்கிறதாக எனக்கு செய்தி கிடைக்கும். அவருடைய ஆதரவாளர்கள் ஆதரவாளர்களை வெற்றி பெற வைத்து பணம் அவர்கிட்ட இருக்கு. நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட இல்லாத பணம் இல்லை, இருக்கு. வெற்றி பெற வைத்து ஒருவேளை அறுதி பெரும்பான்மை பக்கத்தில் இருந்தார், அதாவது 234 தொகுதியில 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் அறுதி பெரும்பான்மை, ஒருவேளை 118 அல்லது 17 அவைத்தலைவர் ஒண்ணு போயிடும்.
அப்படியானால் இவங்க ஒரு 15 குறைந்தபட்சம் ஒரு 15 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா எங்களுடைய ஆதரவுல தான் நீங்க அமைச்சரவை அமைக்கணும், எனவே எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுங்க. எனக்கு துணை அமைச்சர் பதவியில இல்ல, முதலமைச்சர் பதவி கூட நீ துணை முதலமைச்சர் இருப்பாங்க. அது எப்படி பேசுவாங்கன்னா 2.5 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், 2.5 ஆண்டுகள் அப்படிதான் அங்க நடந்தது. இங்க ஏதோ ஒரு மாநிலத்தில் கர்நாடகத்துல 2.5 ஆண்டுகள். அப்ப இப்ப சிக்கல் நடந்தது. வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் 2.5 ஆண்டுகள் வந்து இவரு குமாரசாமி, அடுத்த 2.5 ஆண்டுகள் பிஜேபி. ஆமா, பிஜேபி வர வேண்டிய நடந்து குமாரசாமி கவுத்து விட்டார். குமாரசாமிக்கு கவுத்து விடக்கூடிய துணிச்சல் இருக்கு. ஆனா நம்ம அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா? அவருக்கு ஏன் நீ அங்க போய் அன்புமணி இருக்கா? இருக்கு. ஏன்னா மடியில கணா இருக்கு, மடியில பயம் இருக்கு. ஒன்று. இதுல இன்னும் சொல்ல வேண்டுமானால் நயினார் நாகேந்திரனை பற்றி பல பேருக்கு தெரியும், எனக்கு தெரியும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது எப்படியாவது அதிமுக ஆதரிக்க வைக்கணும்னு நயினார் நாகேந்திரனுடைய மகிழ்ந்தை வீட்டுக்கு அனுப்பி என்னை அழைத்து வந்து 7 நிமிஷம் அம்மாவோட பேச வச்சாங்க. அவர் என்ன நினைப்பாரு, ஒருவேளை இதுல ஏதாவது சிக்கல் வந்தால் நான் தான் முதலமைச்சர் என்று அறிவிப்பதற்கான சூழலை உருவாக்குவதற்கு 60 தொழிலை கேட்கிறாங்க. எனக்கு கிடைத்த செய்தி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்புகள் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்த்துக்கலாம். அங்கேயும் தொகுதி சிக்கல் வரும். கம்யூனிஸ்ட் கட்சி இரட்டை இலக்கு, இரட்டை இலக்கு, இரட்டை இலக்கு. கம்யூனிஸ்ட் மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறார்கள் நாங்கள் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கருத்தெல்லாம் வச்சிருக்காரு. அப்ப நம்முடைய அண்ணாச்சி நடைபயண மாவீரர் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? அவர் எதுக்கு நடக்காருன்னு அவருக்கே தெரியல. முதல்ல சொன்னாரு மது ஒழிப்புக்காக நான் நடக்க போறேன்னாரு. முதலமைச்சர்கிட்ட போய் நம்ம ஐயா ஒரு இதுப்பி பயணம் வந்தார், முதலமைச்சர் வாழ்த்து பெற்ற கலைஞர்கிட்ட எனக்கு தெரியும். அவர் போய் அவரு ஐயா வந்து வாகன பரப்புரை பயணம் 7 நாள் தூத்துக்குடியில இருந்து சென்னை வரைக்கும் லட்சக்கணக்கான மக்களை தாய்மார்கள் திரட்டி பேசினாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவரு மதுவை ஒழிப்பதற்காக நடைபயணம் போகிறேன், நீங்க வந்து தொடங்கி வைக்கணும் போகும்போது அதுக்கு நான் வரமாட்டேன்ட்டார். யாரு? மாண்புமிகு முதலமைச்சர், கூட்டணி கட்சி தலைவர் வரமாட்டேன். சமத்துவ நடைபயணம். அப்புறம் என்னாச்சுன்னா பாதி மதுபான கடை எங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் எங்களுடைய மதுபானங்கள் விற்பனையாகும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அல்லது சசிகலா வகைராக்களுடைய மதுபான கடைகள்ல நாங்க கொள்முதல் செய்து கொள்வோம். அதுக்கு வரமாட்டேன். நீங்க என்ன பண்ணுங்க, சமத்துவ நடைபயணமா போடுங்க, நான் வந்து தொடங்கி வைக்கிறேன்னாரு. நான் கூட கேட்கலான்னு பார்த்தேன், இந்த குறிஞ்சாங்குளத்துல இருந்து தொடங்கினா நல்லா இருக்குமேனு. அங்க காந்தாரியம்மன் கோயில் இருந்து ஆதி தமிழ் மக்களே அந்த உள்ளூர்ல குறிஞ்சாங்குளம் ஐயா அண்ணாச்சி வைகோக்கு சொந்த ஊர், நமக்கு ரொம்ப வேண்டியவர் மதிப்புக்குரியவர். அவர் அந்த காந்தாரி அம்மன் பிரச்சனைனா இந்த திரைப்பட இயக்குனர் கௌதமன் போய் அவரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. ஆமா, நாங்க நாம் தமிழ்ல இருக்கும்போது நீங்க திரைப்படங்க, நானும் ஒரு செய்தி சொல்றேன். திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்கெஸ்ட்ரேஷன் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? ஆமா, அவருடைய உடன் பிறந்த அண்ணன் மருத்துவர் களஞ்சியம் சிவகுமார். சமீபத்துல காடு வெட்டி திரைப்படம் வெளியாச்சுல, ஆமா, அவரு தான் காடு வெட்டி குரு கேரக்டர் நடிச்சவர். அவரா அப்போ அந்த கலைஞர் சிவகுமாரும் நம்ம தம்பி பாரிசாலன் இருக்காரு பாருங்க, பயங்கரமா பேசுறப்ப தமிழ் தேசியத்திற்காக 2 பேரும் போனாங்க. என்கிட்ட சொல்லி தான் போனாங்க. அந்த கோயில் பக்கத்துல போனோம்னு ஊர்க்காரன் பிடிச்சி அம்பலத்துல வச்சுட்டான். அப்புறம் போய் காவல்துறை போய் மீட்டு கொண்டு வந்து காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு எச்சரிக்கை செய்து, நல்ல வேலை நாங்க வந்துட்டோம், இல்லைன்னா அங்க கொலை கூட நடக்குமே, நீங்க எப்படி போனீங்க அந்த கோயிலுக்குன்னு சொல்லி இன்றைய வரைக்கும் அந்த காந்தாரியம்மன் கோயில் சிலை விவகாரம், வழிபாட்டு விவகாரம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் எனக்கு தெரியும். ஏன்னா தொடக்கத்தில் நாங்க போனவன் அண்ணன் ஜான் பாண்டியனோட. ஆகையினால நம்முடைய அண்ணாச்சி வைகோ அவர்கள் அந்த குறிஞ்சாங்குளத்திலிருந்து அந்த நடைபயணத்தை தொடங்கி இருந்தா மிக சிறப்பா இருக்கும். நம்ம திசை திரும்பிடக்கூடாது. அதுல வந்து நமக்கு ஒரு பெரிய பிளஸ் ஒண்ணு இருக்கு வைகோ நடைபயணம் நடத்துறதுல. ஏன்னு கேட்டீங்கன்னா 82 வயசுல வைகோ நடைபயணம் போகும்போது 87 வயசுல ஐயா உட்கார்ந்து கட்சி நடத்த முடியாதா? அழகா நடத்தலாமே. தைலாபுரம் தோட்டம் 60 வயசாகி போச்சுக்கிறீங்க. அது அன்புமணி ஐயாவுக்கு அவ்வளவுதான் கேட்கறேன். நம்முடைய மதிப்புக்குரிய அன்புமணி ஐயாவை கேட்கணும். அதாவது ஐயா நடக்கிறாரு நடக்கலை என்பது வேறு. அவர் இருந்த இடத்திலிருந்து எந்த சொடிக்கையை போட்டால் எந்த விளக்கு எரியும் தமிழ்நாட்டில் மட்டுமே இந்தியாவிலே டெல்லியிலே என்பது அவருக்கு தெரியும். அவரை போய் நீங்க வயசாகி விட்டது, குழந்தை ஆகி விட்டாரு. அவருக்கு அவரை இயக்குறவர், அவரை இயக்க முடியுமா யாராவது? அவர் உலகத்தை இயக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் இல்லையா? அவர் இயக்கமர இவரு மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சரா டெல்லியில கோல வச்சுனாரு இல்லையா? உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு. உலக தலைவர்கள்லாம் மக்கள் நலவாழ்வுத்துறை பாராட்டினாங்க, வாழ்த்தினாங்கன்னு சொன்னா ஐயா தைலாபுரம் தோட்டத்திலிருந்து எழுதி அனுப்பிய
குறிப்புகள் என்பதை எதற்கு நம்ம ஐயா அன்புமணி மறக்கிறார் என்பது நமக்கு தெரியல. இருந்தாலும் இந்த கூட்டணிக்கு வருவோம். இப்படி தொகுதி பேசிட்டாங்களான்னா இல்லண்ணா, நேத்து எடப்பாடி பழனிசாமி சரி நீங்க சொல்லுங்களேன், எவ்வளவு தொகுதி கொடுக்கறது போல தெரிகிறது அதுல ஒரு அவருக்கு அன்புமணி அவர்களுக்கு? அதுல தெரியலண்ணா, தொகுதி கொடுக்குறாங்களா? சரியா நான் மறந்துட்டேன். இந்த அந்த தொகுதி இந்த கூட்டணி பற்றி பேசினாங்கல்ல, அதுல இந்த வாய்தா வழக்குரைஞர் நீங்க சொல்லுவீங்க, அவர் பேர் என்ன? வாய்தா வழக்கறிஞர் வக்கீல் அவர் பாலு இருக்காரு. அப்புறம் இன்னொருத்த நான் சொல்லிடுறேன், கலகபாமா வடிவேல் ராவணன் சொன்னார்ல, மூக்குவாளி மொத்தமா. ஆமா, அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க எல்லாம் இருந்தாங்க. கோர்ட்டுக்கு போறதுக்கு பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தேவைப்பட்டது, டெல்லி. ஆமா. ரெண்டாவது வீட்டுல இருந்த மனுஷனை போய் கொண்டு கட்டா தூக்கி பிளைட்ல ஏத்தி கொண்டு போய் ஏற்றி டெல்லியில இறக்கி அவன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. இல்ல அது என்னன்னா, நிறைய பேர் நம்ம பட்டாளி முடிச்சிடுறாங்க, கொண்டு போய் அவன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டீங்க. இப்ப கூட்டணி ஒப்பந்தம் எடப்பாடி பழனிசாமி போட போகும்போது வடிவேல் ராவன் நாளை காணாம, பொதுச் செயலாளர் ஆளை காணாம எங்க போனாரு? நீங்க கட்டுப்பாட்டுல வச்சாங்கன்னு சொன்னீங்க, நான் விசாரித்தேன். எனக்கு தைலாபுரம் தோட்டத்தில் கிடைத்த செய்தி, 5 விண்மின் விடுதியில் வடிவேல் ராவணனை அமர வைத்தார். அதனாலதான் ஐயா அவர் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சவங்களுக்கு 100 ரூபாய் தரானாரு. எனக்கு கூட சொன்னார், வேணரசு அவர் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க உங்களுக்கு 100 ரூபாய் தரானாரு. அப்படி விண்மின் விடுதியில் வைக்கப்பட்டதாக சொன்னாங்க. ஆனா நடந்து என்ன தெரியுமாச்சு, நீங்க கட்டுப்பாடுன்னு சொன்னீங்கல்ல, அன்புமணியை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாரு. விண்மின் விடுதியில இருந்தால் கூட மருத்துவரை தூதுவரை அவரையா சந்திச்சு விடுவாரு என்கின்ற ஐயப்பாட்டுல சௌமியா அன்புமணி இவங்க எல்லாம் இருக்காங்களே, அந்த வீட்டிலே நம்ம அண்ணன் வடிவேல் ராவணன் வைத்துக் கொண்டாராம். அன்புமணி ஐயா சாப்பிடும் போது அவருக்கு சாப்பாடு, அன்புமணி ஐயா தேநீர் குடிக்கும் போது அவருக்கு தேநீர். இப்படி ஒன்று இதுதான். அப்படிப்பட்ட அந்த நிலையில் வீட்டுக்குள் வைத்து இன்னைக்கு அங்க நம்முடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லப்படுகிற அண்ணன் வடிவேல் ராவணனுக்கு மருத்துவர் அன்புமணி ஐயா வீட்டுல இருந்தா சாப்பாடுன்னு சொல்றாங்க. அவர் எங்க போனார்? நான் எங்க இருந்தாலும் சாப்பாடு குடிக்கட்டா, நல்ல சாப்பிட்டோம், நல்ல மகிழ்ந்துல போட்டோம், அதெல்லாம் பார்த்தானா. இப்ப நான் கேட்கறது, பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம்? நீங்க எல்லாவற்றுக்கும் அவருடைய கையெழுத்தை பயன்படுத்தினீங்க. இந்த உடன்படிக்கை போடும்போது இவர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. நம்ம ஐயா கையெழுத்து போட வேண்டியவர்கள் இவர் போட்டாரு. அதே சட்ட விரோதம் இல்லையா? ஐயா கூட அறிக்கை கொடுத்திருக்காங்க, சட்ட விரோதம் என்று அறிக்கை கொடுத்திருக்காங்க நம்முடைய தமிழின மருத்துவர் ஐயா. ஆனால் அந்த இடத்தில் பொதுச் செயலாளர் அன்புமணி ஐயாக்கு பக்கத்தில் இருக்க வேண்டிய பொதுச் செயலாளர் எங்கே போனார்? அவர் எங்க? ஒருவேளை இல்லனா ஒரு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன். ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி வடிவேல் ராவணன் ஆயிடுவான்னு சொல்லிட்டுதான் அவர் தண்ணி தொட்டிலே வச்சிருக்காங்க, வெளியே எடுக்காம வச்சிருக்காங்க. இப்ப காணாம போயிட்டாரு. எனக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை ஐயாவை பாக்குறதுக்கு தோட்டத்துக்கு போயிட்டாரு என்னமோ தெரியல. ஐயாட்ட போய் காலில் தொட்டு கும்பிட்டு, ஐயா என்னை மன்னித்து விடுங்கள், பொறுத்து தருணங்கள் ஐயா, நான் உங்கள் தொண்டன் என்று சொல்லுவதற்கு போயிருப்பாரோ என்று ஐயப்பாடு எனக்கு வருது. எனக்கு முதன்மையான இல்ல முக்கியமான விஷயத்த இல்ல, அதனால அந்த ஐயப்பாடு வருது. சரி, அண்ணன் ஆச்சுக்கிட்ட ஏதாவது யார்கிட்ட கேட்போம், அவர் எங்க இருக்காரு, நம்ம வேணா ஒரு 100 ரூபாய் கொடுப்போம். ஒரு மாபெரும் இல்ல, நம்ம ஆளுங்கட்சியா இருந்து எதுவும் கொடுக்க முடியாது, கண்டுபிடிச்சு கொடுப்பவர்களுக்கு ஐயாகிட்டே சொல்லி ஐயாட்ட வாங்கி கொடுப்போம். நம்ம தமிழின போற ஐயா 100 ரூபாய் தாங்கன்னா 10 100 ரூபாய் தந்துருவாரு, எனக்கு 1000 ரூபாய் வச்சுக்காங்க வேணும் தந்துருவாரு. அதுல ஒரு 100 ரூபாய் கண்டுபிடித்து சொல்பவர்களுக்கு கொடுப்போம் என்று நாளைக்கு அறிவிப்போம். இப்போ நம்ம கேட்கறது வருத்தமாக இருக்கிறதுன்னா, எடப்பாடி பழனிசாமி மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறோம். அவர் இப்ப அன்புமணி ஐயா அவர்களுடைய குற்றச்சாட்டு திமுகவை நோக்கி இருக்கிறது, அதிமுகவை நோக்கி வரக்கூடும் என்ற ஐயம் அச்சம் ஏன் அவருக்கு இல்லை என்பதை வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொள்கை விளக்கணி தலைவர், நான் கொள்கை விளக்கணி துணை செயலாளர். நாம ஐயாவுடைய கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ளு பேசுறோம், கட்டுப்பாட்டை தாண்டி நிக்கிறோம். அந்த கேள்வி கேட்போம். ஒரு செய்தி தெரியுமா உங்களுக்கு? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அறிக்கை இருக்கு இல்லையா, இது கட்டுப்பாடு என்ன சொல்லு விதிமுறை, அது என்ன சொல்லுங்க, பைலா அப்படிங்களா? பைலா அமைப்பு விதிமுறைகள் இப்பதான் இருக்குல்ல, அதுல கொள்கை விளக்க அணி மட்டும் தமிழின போராளி நிறுவனர் தலைவருடைய நேரடி கட்டுப்பாடு. வேற இப்ப மகளிர் அணி இருக்கு, மாணவர் அணி இருக்கு, இளைஞர் அணி இருக்கு, தொழிலாளர் அணி இருக்கு, வேளாண் உழவர் அணி இருக்கு, எத்தனை அணி? கிட்டத்தட்ட 52 அணியை உருவாக்கி வச்சிருக்காரு. அதுல எத்தனை அணிகள் இருந்தாலும் அதுல ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அமைப்பு மகளிர் அணி எடுத்துக்கங்க, அல்லது நீங்க வழக்கறிஞர் சமூக நீதி எடுத்துக்கீங்க, அதை எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா ஒன்றியத்துக்கும் பொறுப்பாளர் போட முடியும். அந்த ஒன்றியத்துல அங்க ஆள் இருக்காங்க, அவங்களே போட்டுக்கிறாங்க. கொள்கை விளக்க அணின்னு வரும்போது யார்
பேச தெரியுது அவனை மட்டும் தான் போட முடியுன்ற சூழ்நிலை. ஆமா ஆமா ஆமா. அது எல்லா மாவட்டத்திலும் எல்லா இடத்துலயும் அது கிடைக்கிறது. ஐயா நேரடியா பார்த்து அவருடைய கிடைக்கிறது ஆய்வு ஐயா முடிவு- நேரடியா பார்த்து அது முடிவு பண்ணிக்கிறார். ஆய்வு முடிவு செய்து ம். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்பட. அங்க திருக்குறள் ஐயா பக்கத்திலே வச்சிருப்பார் புத்தகம். ஒண்ணு எடுத்து காட்டுவாரு. அப்புறம் அவர் நம்முடைய தலைமை நிலை செயலர் அன்பழகன் அண்ணாச்சிருக்காங்களா, ஆமா. அன்பழகன் அந்த திருக்குறள் படிங்க பாரு, எல்லாருக்கும் படிக்க காட்டுவாரு. என்னை கூட ஒரு திரும்ப படிக்க சொல்லிட்டாரு. அது மாதிரி ஐயா எதை செய்தாலும் அதை ஆய்வு செய்து, ஒன்றுக்கு பல முறை ஆய்வு செய்து, இது நமக்கு, நம்முடைய கட்சிக்கு, நம்முடைய தொண்டர்களுக்கு, தோழர்களுக்கு, ஏன்னா உண்மையான பாட்டாளிகள் நம்முடைய மக்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க தேர்தலில் போட்டியிடுறவங்க வேணா கொஞ்சம் வசதி வாய்ப்பா இருக்கலாமே தவிர, வேலை செய்யக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, ஏழை எளிய மக்கள், உழவர் பெறக்கூடிய மக்கள் உண்மையான பாட்டாளிகள். அப்ப அந்த பாட்டாளிகளுடைய மனநிலையம் அறிந்துதான் ஐயா முடிவெடுப்பாங்க. அந்த முடிவை அறிவித்து அவர்கள் ஏற்கும்படியான ஒரு நல்ல சூழலை அரசியல்ல உருவாக்குவாங்க. அந்த கலை நம்முடைய ஐயா. சரி, நான் இறுதியா ஒரு கேள்வி. இந்த கூட்டணி சம்பந்தமாக ஐயா எப்படிப்பட்ட முடிவை எடுப்பார்? ஐயாவுக்கு சேலத்தில் நடந்த செயற்குழு, பொதுக்குழு, அதுக்கு முன்பு நடந்த பொதுக்குழு, செயற்குழு, தலைமை நிர்வாகிகள் குழு, 5 வகையான கூட்டங்களில் முழு அதிகாரமும் ஐயாவுக்கு கொடுத்து விட்டோம் இல்லையா? இப்ப ஐயா இல்லாமல் ஐயா தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரை சட்ட விரோதமாக பயன்படுத்தி அன்புமணி அவர்கள் ஒரு முடிவெடுத்து அதற்கு அதிமுகவில் துணை போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி நேற்று அறிவிச்சுட்டாங்க. நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? பொங்கல் கழிக்கட்டும், தை பிறந்தால் வழி பிறக்கும். ஐயா வேளாண் குடியில பிறந்தவரு, அதாவது விவசாய குடும்பத்துல பிறந்தவரு. அதாவது நாற்றுப்பாவதிலிருந்து அறுத்து கட்டுக்கட்டா சுமக்கிற வரைக்கும் அந்த உழவனுக்குள்ள வழி அவருக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு கட்சிக்கு தலைமை தாங்கிற போது என்னென்ன சிக்கல்கள், இடர்பாடுகள் வரும், அது கூட்டணி கட்சிகளோடு வரும், வேட்பாளர்கள் எல்லாமே ஐயாவுக்கு தெரியும். எனவே தை பிறந்தால் வழி பிறக்கும். காத்திருப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இதை போன்ற ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.